திருவள்ளுவரா சொல்ல கிட்ட வந்து நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அது நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பத்தி கவலைப்படாத, நீ பாட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்றது இருக்காங்க நிறைய. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நீ நல்லது செஞ்சா கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேர்ல அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்ப ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிக்கிறான். ஒரு பெரியவர் வந்தார். இந்த நேரம் அப்படி அநியாயமா அப்படி ஆடிட்டு நிக்கிறீங்க, உங்க வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான். பக்கத்துல பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு, கதவு இருந்தது. அங்கதான் இருக்கேன்னா பிடிச்சி எடுத்துட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமா அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில இந்த கதவை திறந்து உள்ள போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. நீ என்னடா பண்ணா இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கும் இங்கதான் நான் அண்ணாந்து பார்த்தான். சரிவா அங்கதான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமா தள்ளிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா 3வது ஆளு ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான். எத்தனை பேருடா இன்னைக்கு இப்படி புறப்பட்டு இருக்கீங்க, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு கத்தனான். அதெல்லாம் முடியாது, ஒன்னு அங்க விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ்னு கத்திருக்கான். போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்றான். இந்த பாருங்க சார், யாரோ ஒரு பெரியவர் என்ன இந்த வழியா மேல கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமா இருக்கிற குப்பை குழியில தள்ளி விட்டுட்டு இருக்கிறார் 3 தடவையா. நாங்க இறங்கி கீழே வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார் அப்படின்னா. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும். அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா. நல்லதுன்னு செய்வாங்க. அப்ப ஒருத்தன் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா, ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா. இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நானே ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல. பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள். அப்புறம் தெரு நம்ம வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோம்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தாரு. மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான். வாங்கி 90 ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை, அறிவுரை. இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையா இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அத திருக்குறள் தமிழ்ல எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதுல திருவள்ளுவர் எழுதிப்பார். உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு.